அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லோகநாதனுங்க. திருப்பூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். சிறுகீரை விவசாயம் தான் பார்த்துட்ருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருந்தோங்க. வெங்காயத்தை எடுத்துட்டோம். வெங்காயத்தை எடுத்தது போக தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி சிறுகீரை தான் விவசாயம் பார்த்துட்ருக்குறேங்க. இதுக்கு ஆள் எல்லாம் அதிகமாக வேண்டியது இல்லைங்க. களை வெட்ட வேண்டியதில்லை, புல் பிடுங்க வேண்டியதில்லை. என்னங்கன்னா உங்களுக்கு கீரை வரும்போது புல்லெல்லாம் வராது போயிருங்க. இப்போ இந்த ஒரு பாத்தியில் எத்தனை பிடி ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆள் கூலியும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. கீரை விடுங்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு ஆள் கொடுத்தா போதுங்க. அப்புறம் நம்மளே பாத்தி பிடிக்கிறது, தண்ணி கட்டுறதெல்லாம் அது என்னங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்து வேலை. ஒரு 40 பாத்தி போட்டிருக்குதுங்க. கீரையெல்லாம் நல்ல முறைக்கு வந்துருக்குதுங்க. இப்போ இந்த ஒரு பாத்தி பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாத்தியில் எத்தனை பிடி ஆகுதுன்னு சொல்கிறேனுங்க. பிடிங்க முடியட்டுங்க. அதுக்கு முன்னாடி நாம் சொல்ல முடியாது. ஒரு 20 நாள்லேயே இந்த கீரை வந்துடுங்க. ஒரு 20 நாள்லேயே கீரை வந்துடுங்க. தண்ணி ஒரு 4 தண்ணி கட்டினா போதுங்க. ஒவ்வொரு மணி நேரம் தான் பாயுங்க. 40 வாத்தி இருக்குதுங்க. 40 வாத்தியுமே 1 மணி நேரம் தண்ணி கட்டினா போதுங்க. ஆள் கூலியும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு ஆள் அந்த பிடுங்குற அன்னைக்கு இருந்தால் போதுங்க. தண்ணி இல்லாத போது பெரிய வெள்ளம் பண்ணுங்கன்னா உங்களுக்கு தண்ணி வற்றாது. மழை எதிர்பார்க்கணும். என்ன கிணத்துல தண்ணி இருக்குதுங்களோ அந்த அளவுக்கு மட்டும் நான் வெள்ளம் பண்ணிட்டு இருந்தேங்கன்னா கை நட்டம் வராதுங்க. இது ஒரு வருமானத்தை எடுத்துக்கலாங்க அழுங்காப்பில். இப்போ பாருங்கள் எப்படி கீரையெல்லாம் இருக்குதுங்க. இப்போ அரை பாத்தி பிடுங்கிட்டுறாங்க. 1/2 பாத்தி பிடுங்கினா எத்தனை பிடி இருக்குதுன்னு எண்ணி சொல்லிடலாங்க. பாத்தி சிறுசுதேனுங்க. ஒரு நாளுக்கு ஒரு 8 அடிங்கிற மாதிரி பூரா பிடுங்கியாச்சுங்க. இந்த பாத்தி பூரா இப்போ எண்ணி பார்த்துட்டு சொல்கிற மாதிரிங்க. இது 20 நாள்லேயும் உங்களுக்கு இந்த கீரை வந்துடும். 20 நாளில் வந்தீங்கன்னா உழவர் அட்டை இருந்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் கொண்டு போகலாங்க. உழவர் அட்டை இருந்தால் தான் உங்களுக்கு அதிகமாக வெள்ளாமை பண்ணுங்கன்னா காலையில் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். இப்போ எங்கள் சித்தி எண்ணிட்டு இருக்குதுங்க எத்தனை பிடி இருக்குதுங்கன்னு சொல்லும் பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் பிடுங்கினா போதுங்க. ஒரு 500-600 பிடி பிடுங்கிடலாங்க. அப்புறம் அடுத்த பாத்தி பிடுங்குறாங்க. அது உங்களுக்கு இந்த பாத்தியில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதில் விட கொஞ்சம் பாத்தி பெருசாக இருந்ததுங்கன்னா அதில் எவ்வளோன்னு தெரியுங்க. அதுக்கு உண்டானது எச்சு வருங்க. இந்த பாத்தியில் இப்போ எங்கள் சித்தி தான் எண்ணிட்டு இருக்குதுங்க. எண்ணி சொல்லு சித்தி அப்படின்னு சொன்னனுங்க. பூரா எண்ணி ஒரு பாத்தி பூரா பிடுங்கியாச்சுங்க. இப்போ எத்தனை பிடி இருக்குதுங்கன்னா எண்ணிட்டு இருக்குதுங்க. சொல்கிறேன்னு இருங்க. என்ன அதுக்கு முன்னே எப்படிங்க சொல்கிறது? நான் தான் கொண்டு போய் போடணுங்க. அங்கே தென்னை மரத்தடியை ஒரு தொட்டி கொட்டை போட்டுங்கன்னா அலாசோன்னு அது தம்பி வருவா அப்படிங்க. நம்ம காட்டில் கொஞ்சம் பில்லு ஓவராக இருக்கிறதுனால வரமாட்டேங்குதுங்க. அப்புறம் கொஞ்சம் விவசாயத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறனுங்க. ஒவ்வொரு பக்கமாக போய் கேட்டு எப்படியும் 1 மாதத்து 2 மாதத்துல கற்றுக்குவேனுங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் செடி தான் வச்சுட்டு இருந்தேங்க. வெண்டைக்காய் வச்சுருந்தேன். அதிலெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இப்போ கீரைங்கிறதுனால பக்குவம் வேணுங்க. பக்குவம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதைத்தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறனுங்க. பாருங்க பூரா எண்ணியாச்சு. 55 பிடி இருக்குதுன்னு சொல்லிச்சுங்க எங்கள் சித்தி. இந்த பாத்தி பிடுங்கியாச்சுங்க. நீ அடுத்த பாத்தி பிடுங்க போகிறாங்க. இது ஒரு 3 மணி நேரம் பிடுங்கினா போதுங்க இந்த கீரைகளை. அப்புறம் 1 மணி நேரம் அலசி அடுக்கி எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற. காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணுங்க. இதில் 55 பிடி இருக்குதுங்க. நீ அடுத்த பிடி பிடுங்குறாங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த பதிவுகள்லாம் பிடிச்சதுங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சிறுகீரை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்கன்னு. தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன வெள்ளாமை பண்ணிட்டிங்கன்னா கை நட்டை எப்பவுமே வராதுங்க. நம்ம பெரிய வெள்ளாமை பண்ணிக்கிட்டு தண்ணி வற்றல மழை வெயில் நட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதுங்களா. நம்ம எந்த அளவுக்கு கிணத்துல தண்ணி இருக்குதுங்களோ அந்த அளவுக்கு தான் விவசாயத்தை பார்க்கணும். தண்ணி பத்தாத மாதத்துல ஆடி மாதத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பத்தாது. தண்ணி வற்றலைங்கன்னா பெரிய வெள்ளாமைகளை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி வற்றல மழை வெயில் ஏகப்பட்ட நட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாதுங்களா. 2வது பாத்தி பிடுங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூட்டை கொண்டு போய் நான் போடணும். அடுத்தது அடுத்த பாத்தி பிடுங்குவாங்க.
இந்த சேனல் விவசாய சேனல் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிறுகீரை விவசாயம் தான் பார்த்துட்ருக்குறேங்க. நம்ம தோட்டத்துலேயும் இருக்குதுங்க. அதுபோக கத்திரி செடி இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில். அதெல்லாம் நீ போய் ஒன்று கொஞ்சம் நம்ம இதை வந்து தொழிலை கற்றுக்கணுங்க. அதிகமாக நம்ம வந்து பவர்லூம் வேலைக்கு போகிறோங்களா, அதனால வந்து இதை அதிகமாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் தானுங்க காட்டுக்குள்ளே வேலை செய்கிறோம். பெருசாக கற்றுக்க முடியலைங்க. எங்கள் சித்தப்பா சித்தியெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம விவசாயம் செய்யலாம்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேங்க. இந்த பதிவெல்லாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க.